ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். மாதத்திற்கு 3000 ரூபா சேமிப்பு செய்தால் நீங்கள் வந்து 9,50,000 வரையும் பெறலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதந்தோறும் 3000 வந்து சேமிச்சிங்கன்னா உங்களுடைய முதிர்வு காலத்தில் 9,50,000 ரூபா வந்து நீங்கள் வந்து திரும்ப பெறலாம். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தான், அதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு நல்ல இடத்துல முதலீடு செய்தால் எந்த வகையான சந்தை அபாயங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை, எந்த பயமும் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இந்த நிலையில் அரசு வந்து ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை பற்றி அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். மத்திய அரசு இந்த திட்டத்தை வந்து நாடு முழுவதும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை இந்த திட்டம் பெற்றிருக்கு. அது வந்து என்ன திட்டம் அப்படின்னா, பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம், பிபிஎஃப் முதலீடு. தற்போது இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் வந்து 7.1% வட்டியை வந்து இந்த திட்டத்தில் வழங்குறாங்க. இதில் முதலீடு செய்யப்பட்ட பணம் 15 ஆண்டுகளில் வந்து முதிர்ச்சி ஆகிடுது. பிபிஎஃப்ல மாதந்தோறும் 3000 முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் வந்து முதிர்ச்சியின் போது 9 லட்சத்துக்கு மேலே வந்து ரிட்டனாக வந்து நீங்கள் திரும்ப உங்களுக்கு வந்து கிடைக்கிது. இதற்கு முதல்ல உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வங்கியில் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் பிபிஎஃப் கணக்கை வந்து நீங்கள் தொடங்கணும். கணக்கு தொடங்கிய பிறகு உங்கள் பிபிஎஃப் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் வந்து நீங்கள் 3000 ரூபா வந்து சேமிச்சுட்டு வரணும். அப்படி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 36,000 ரூபா வந்து அந்த வங்கி கணக்கில் முதலீடாக வந்து சேரும். தற்போதைய நிலவரப்படி 7.1% வட்டி வந்து விகிதத்தின் அடிப்படையில் கணக்கிட்டாங்கன்னா 15 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திட்டம் வந்து முதிர்வு பெறும். அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து 9,76,370 ரூபா உங்களுக்கு வந்து ரிட்டனாக வந்து கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் மொத்தம் வந்து 5,40,000 ரூபா வந்து நீங்கள் முதலீடு வந்து செஞ்சுருப்பீங்க. நீங்கள் முதலீடு செய்த தொகைக்கு வட்டியாக வந்து மொத்தம் 4,36,370 ரூபா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிது. இத்தகைய சூழலில் முதிர்ச்சி காலத்தில் நீங்கள் சுமார் வந்து 9,76,370 ரூபா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த திட்டம் முதிர்ச்சியின் போது நீங்கள் பெரும் பணத்தின் மூலம் உங்கள் எதிர்காலம் வந்து தொடர்பாக வந்து நீங்கள் முக்கிய நோக்கங்களை வந்து உங்கள் விருப்பங்களை நீங்கள் வந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். பிபிஎஃப் திட்டத்தில் குறைஞ்சபட்சம் 500 ரூபா முதல் நீங்கள் வந்து முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தில் ஆண்டுக்கு வந்து அதிகபட்சம் 1.5 லட்ச ரூபா வரையும் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம். அது போன்ற ஒரு திட்டமும் பிபிஎஃப் திட்டத்தில் இருக்குது. 15 ஆண்டுகள் முதிர்ச்சி அடைந்த பிறகு உங்கள் முதலீட்டு காலத்தை நீங்கள் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் வந்து அதை நீட்டிச்சிக்கலாம். இது வந்து ஒரு முதலீட்டுக்கான ஒரு நல்ல திட்டம், அது மத்திய அரசினுடைய திட்டம். நீங்கள் விருப்பம் உள்ளவங்க இந்த திட்டத்தில் இணைஞ்சு பயன்பெறுங்க. நன்றி.